அந்த தாலி அவுத்து கொடு. என்ன நகத்தை கேட்டீங்க, நகை கொடுத்தேன். ஆரத்தை கேட்டீங்க, ஆரத்தை கொடுத்தேன். பட்டு ஆடைய கேட்டீங்க, பட்டு ஆடைய கூட கொடுத்தேன். பண்ணா என்ன மாங்கல்யத்தை கேக்குறீங்களே, உங்களுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போயிடுச்சா? கட்டின மணவன் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கணவராகப்பட்டவர் ஒரு மாங்கல்யத்தை கேட்டா இது நியாயமா? இல்ல உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்குதா? மூளைகளை கெட்டு போயிடுச்சா? கொடிய துரோகி, என் குலத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்பே, எதிர்த்தா பேசுறேன். நான் கட்டிய தாலி உண்மையாக வாழாட்டாத. நான் கட்டிய தாலி கண்ணா என்ன புண்ணியாய் போச்சு. நான் சொல்றது கேளு, அடிச்சு கூட கொள்ளு. கூப்பிட்டா வாப்பா, கூப்பிட்டா வாப்பா. நிலைக்கட்டும், உயிரோட இருக்கட்டும். அப்படி தாலி ஓட வச்சிருக்கோம். உனக்கு என்ன அக்கறை புண்டா? உனக்கு என்ன அக்கறை புண்டா? என்கிட்ட ஒரு ராங்கு புண்டை வச்சுக்காத. ஏன் பொண்டாட்டி, ஏன் வீட்டு சண்டை? அது நல்ல பத்து பிள்ளை. யாரு சாமி? ஆனால் நீ ஓட்ட பிள்ளையாது. தாலியா இருந்தா நீ செத்து பேர் விடா. நம்மளால ஓச்சுக்கிட்டீங்கன்னா எள்ளுக்காய் எடுத்தா வாய சொல்ல. மன்னவன் உயிரோடு இருக்கிற போது எந்த பெண்ணையும் பாங்கல்கள் தடுமதிக்க மாட்டாங்க. கொண்டோர் இருக்கிற போது தாலியை கழட்ட விட மாட்டாங்க. வேதாந்த பேசுறியா? மன்னவன் நாடு கட்டின தாலி அது. நான் கட்டின தாலியா
எனக்கு கொடுக்க உனக்கு ஏன் தயக்கம் மற்றவனுக்கு தாரியா மன்னா கழட்ட முடியுமா முடியாதா முடியாது 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 ஏய் உயிரோடு வாழ வேண்டும் ஆனால் கழட்டி நீயா கொடுத்துட்டா அவன் உயிர் மிஞ்சம் மன்னா, என் உயிரே போனாலும் சரி என் மாங்கல்யத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது மன்னா என் மாங்கல்யத்தை கொடுக்க முடியாது நீயா கொடுக்க மாட்டேன் நீயா கொடுக்க மாட்டேன் ஏய் என்ன நம்ப சோதிக்கிற நீ என்ன நிறைய சோதிக்கிற ஆமா வேண்டா ஏய் வேண்டா போனா ஆமா ஏய் கழட்ட போறியா இல்லையா முடியாது ஆ முடியாது மன்னா ஒரு காலமும் முடியாது அப்படியா அப்படியா கேட்றா கேட்றா அந்த அளவுக்கு உனக்கு மூளை கெட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி சண்டை பொண்டாட்டி பிரச்சனை அடிப்படுவோம் கூடுவோம் முட்டாள் முட்டாள் நீ யார் குறுக்க இதுதான் நீ ஆட்சி செய்யக்கூடிய நேர்மையா? நியாய நீதி அறிஞரை தவறாமல் ஆட்சி செய்கிறேன் என்று நாட்டை பட்டம் கட்டி வைப்பதற்கு முன்பாக என் மகள் என்று வாழாமல் கூட களத்திலே இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை பிக்கிறாயே, நீ எல்லாம் உனக்கு கேட மனிதனா நீ? எனக்கு வேதாந்தம் சொல்றியா? ஏன் அரசுல கொலை கண்டுபிடிச்சாயா? என்னடா அரசு குற்றம் கண்டுபிடிச்சாயா? டேய் சகல சகலையா? டேய் சகல சகலையா? அவ எனக்கு பொண்டாட்டியா உனக்கு பொண்டாட்டியா? வைத்தியக்காரா, உனக்கு மூளை கெட்டு விட்டது நினைக்கிறேன். எனக்கு பொண்டாட்டியா அவ யாருக்கு பொண்டாட்டியா? தகப்பன் என்று மாறாமல் போட்டு வாக்கலாம் தவப்பேன். அவன் ஏன் பொண்டாட்டிடாவ? தாயின் சிறந்த பொண்டாட்டியா? தாயின் சிறந்த கோயில் இல்லை என்பா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பா. பெற்றெடுத்து இந்த தகப்பனை காலால் உதைக்கிறாயா? மாமனை அடிக்காத.
பட்டினம் இருந்து பட்டினம் வாழ்ந்திருந்து ஒரு ராஜனாயிருந்து ஒரே ஒரு பிள்ளை பெற்றெடுத்து ஆசையா வளர்த்து உன் தாயார் சிறு வயதில் பிறந்த உடனே மாண்டு மடிந்து விட்டார். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து எந்த பொருளை கேட்டாலும் என் மகனுடைய ஆசை குறைய கூடாது என்று வாங்கி கொடுத்தேனே, அதுக்கா காலில் உதைக்கிறா? கண்ணி, ஒரு பிள்ளை பிறந்தால் கால பருவமடை வரை பிதா தந்தை தாய்க்கு சொந்தமானவர். பருவம் அடைந்த பிறகு அவர் தேவையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான் அவன் கடமை. என் தேவைக்கு கொடுக்க வர சகல இருந்தாலும் பெற்ற பாசம் தன் மகன் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேனே தவிர நீ மனசார என்னை சகல என்று இருக்கிறாயே. ஆயிரம் உறவுகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு தாய் பாசத்திற்கு ஈடாகாதா? அதுக்கு அந்த தாயை இழந்து கூட உன்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளைத்த இந்த காலில் உதைப்பதற்காக உன்னை வளர்த்தினேடா கண்ணே.
எங்காவது நான் போய் இருந்திருக்கலாமே. என்னடா இப்படி பேசிட்டே இருக்கீங்க? செய்யலாமே கம்முன்னு தான் இருக்கடா. இப்பவும் செய்யலாமே அப்ப செய்ய வேண்டியதையும் இப்பவும் செய்யலாம். டேய், இது என் வழியிலே குறுக்கு வராம இருந்தா உனக்கு உயிர் மிஞ்சம், உனக்கு நல்லது, உன் உடலுக்கு நல்லது, உன் உயிருக்கே நல்லது. ஒதுக்கி நில்லு. ஏய் யாரு இவன்? ஏய் அடி. அவ பொண்டாடிடா. டேய் மனைவியா இருந்தாலும் சரி, சரி ரைட். எனக்கு மருமகள்ரா. ஒரு ஒரு பசுவை வைத்து கன்று நீயே வச்சுக்கா, நீயே வச்சுக்கா. இந்த வார்த்தை கேட்கக்கூடாது. நான் கட்ட தாலிக்குது பாரு, அத கழட்டி கொடுத்துட்டு நீயே வச்சுக்கா. நீ கட்டண தாலியை கழிச்சு விட்டா நீ மாண்டு மடிந்ததா அர்த்தம். பரவாயில்ல, வேண்டாண்டா. பரவாயில்ல. இந்த தந்தையா நான் மாண்டு மடிந்தாலும் சரியே, என் மகன் என் கண் முன்னாடி சாக கூடாது. ஏய், நீ கழட்டி கொடுக்குறியா இல்ல உதவுறியா? இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது. முடியாது. நிச்சயம் வழி முடியாது. விட மாட்டியா? வழி விட மாட்டியா? சண்டாளா. ஐயோ மாமா. மாமா, நீ சண்டாளா. ஐயோட என்ன செய்வேன் அம்மா. அம்மா என் மாமனாகப்பட்டவர் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக சிறு வயது முதல் என்னை மாங்கலை தரிக்கும் முறை அவரோடு இருந்து அவர் கேட்கும் அனைத்து பொருளையும் வாங்கி தந்தா. ஒரு நன்றி கடன் இல்லாம பெற்ற தந்தையனு கூட பாராம
யாரோ ஒருத்தி பேச்ச கேட்டு பணத்திற்கு சென்று விட்டான். போறதும் போறாரு. பெற்ற தந்தைக்கு ஒரு கொல்லியாவது போட்டு சொல்லு சாமி. போய் சொல்லி பாக்குறமா அவரு என்ன செய்யறாரோ பாக்கலாம். பெத்த தோஸ்துக்கு வந்து கொல்லினாச்சு வைக்கிறாரோ இல்ல கூத்தி அழுத்து நம்ம கொல்லையில போவானோ. உன் தந்தையார் மாட்டு படித்து விட்டார். செத்து போயிட்டானா? போயிட்டானா? சரி சாமி, சரி சாப்பிட்டு விடு. சரி அதை போனால் போகட்டும். சரி உன் மனைவி அந்த கற்பகவல்லி அம்மா பெத்த தோஸ்துக்கு என்னுடைய கணவர் ஈமச்சரணம் செய்ய சொன்னாங்களா? ஒரு கொல்லியாச்சும் ஒரு ஈமச்சரணம் செய்ய சொன்னாங்களா? ஆமா. ஒருபோதும் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். எப்ப எனக்கு தடையா நின்னானோ அவன் முகத்துல நான் முழிப்பதா இல்ல. நீங்களே போய் பண்ணிக்க போ சாமி. சாமி அவளையே பண்ணி சொல்லு சாமி. ஓடி போயிரு பொண்ணு கூட போடுவா. போடா பொண்ணை முடிட்டு இருக்கிறேன் எல்லாம் மறைக்கிற. மீச்சு தெரிக்கணுமோ, மின்குடி எடுக்கணுமோ, கொல்லி உடைக்கணுமோ, குடம் வைக்கணுமோ அவளையே பண்ணி சொல்லு. போ போடாங்கிறேன். போடா போடாங்கிறேன். வெள்ள பிறக்கத்து கண்டார ஒழுங்கு பிள்ளைங்களும். அம்மா அம்மா உன்னுடைய பெத்த தந்தையார் மாட்டு படித்து விட்டார். உன்னுடைய மனைவி என் கணவர் நகை போனாலும் சரி நப்பு போனாலும் சரி என் மாமனுக்கு ஒரு கொல்லினாச்சு வச்சுட்டு போக சொல்லு, எமச்சடுகளை செஞ்சுட்டு போக சொல்லுன்னு மனைவி வர சொல்லுது. அப்பயும் அடேங்கிற வார்த்தை மனைவி பேசல. வாம்பா வாயா அப்படிங்கிற போய் என் பொண்டாட்டியை செய்ய சொல்றான். நான் என்னத்துல வர அப்படிங்கிற அம்மா இதுக்கு போல எங்க மன்னவரை நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. என் மாமனுக்கு நானே கொல்லினாச்சும் வச்சுட்டு போக சொல்லிட்டேன். கொல்லினாச்சும் வச்சுட்டு போக சொல்லு சாமி. எல்லா செலவும் கூட பாத்துக்கிறேங்கிற. எல்லா செலவும் நானே பாத்துக்கிறேன். ஐயா ஐயா திருப்பியாண்டா அந்த அம்மா என்னங்க தெரியுமா? என்ன? என் கணவர் எப்படியோ போகட்டும். என் கணவர் ஆனா பெத்த தோஸ்துக்கு தண்டைக்கு கொல்லினாச்சும் வச்சுட்டு போக சொல்லுது. அதனாச்சும் செய்யா. என்ன இன்சல்ட் பண்றியாடா? நாங்க ஒரு பெத்த அப்பனா இல்ல அவனுக்கு போய் நான் கொல்லி வைக்கிறதா? தலை எடுத்துட்டே எழுப்பி வச்சுக்கிறியா? அவன் கொடுக்கறான் பாரு. இந்த புடிடா கையில இது உறைஞ்சா என்ன பண்ணும்? பத்துக்கு தானே. அது என்ன கொல்லி தானே. இதுல தான் உரையணும். இந்தா கொண்டு உறைஞ்சி வச்சுக்கோ. காலம் பிடிக்கிறேங்க. போறா தாங்க காலை பிடிக்கிறோம். பெத்த அப்பன் அல்லங்க. அதுக்கு அடே புண்டையான மோபிச்சுங்க புண்டை பேசாதீங்க. போறாங்க கொண்டு கொடுத்துட்ற போடா. போறாங்க அம்மா பெத்த தோஷத்துக்கு பாவத்துக்கு ஆனா ஒரு கொல்லினாச்சும் வச்சுட்டு போங்கிறேன். உன் கணவர் நீ தான் அடே போட்டுன்னு கூட பேசுறதுல இன்னும் கூட அதை போட்டு என் கணவர் அடேன்னு சொல்ற வார்த்தை என் வாயில வராதுடா. நீ கப்புன்னு இருந்தாங்கிறிய அந்த பொட்ட பண்ணல நெருப்பிச்சு கொடுத்துக்கிறேன். நெருப்பிச்சு கொடுத்து நீயும் கொல்லி வைக்கிறதா? விடமா இதமா அந்த புண்டை வச்சு எங்கேயோ பார்த்தோம். நம்ம மாமனுக்கு நம்ம கொல்லி வச்ச மோட்சம் செய்ய மாட்டாரா? கடவுளே ஆண்டவனே ஆனா மேச்சேரி பத்திரங்களேம்மா என் மாமன் நல்ல சொர்க்கபதி போய் சேரணும் அப்படின்னு கொல்லி வையம்மா. அம்மா இப்படியே கொல்லி வச்சலாமா? வையா என்னமா இருக்கட்டும். கொல்லி தலைமாட்டம்